இன்னைக்கு என்ன சமையல்னா சுவையான தண்டுக்கீரை சமைப்பது எப்படி பார்ப்போமா? வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். சைடில் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடாகவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. கொஞ்சோண்டு சீரகம் அதுவும் போட்டுக்கலாம். வத்தலை கிள்ளி போட்டு இந்த சீரகம்லாம் பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்பப்போ லைட்டாக கிண்டி விடுங்க, அதான் வெங்காயம் ஒன்று போல் வதங்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீரையை அதோட சேர்த்துக்கிடணும். நான் அந்த தண்டு எல்லாமே சேர்த்து தான் போட்டுக்கிறேன். எனக்கு தண்டு கொஞ்சம் இறசா இருக்குது. கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கழிச்சிருங்க. அதை சேர்த்துக்க வேண்டாம், அது நரிச்சு இருக்கும். ஓரளவுக்கு தண்டை வந்து சேர்த்துக்கிடணும். இந்த கீரையை வாங்கிட்டு கீரையை மட்டும் சமைக்கணும்னு பறிச்சா ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த தண்டையும் சேர்த்து தான் நம்ம சமைக்கணும். சமைச்சா தான் நல்லா இருக்கும். கீரையா அப்பப்போ கிண்டி விடுங்க, அப்படின்னா தான் ஒன்று போல் வெந்து வரும். கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கலாம். தண்ணி நம்ம எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அந்த கீரையிலேருந்தே தண்ணி வரும். தண்ணி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த தண்ணியிலே என்ன ஆயிடும்னா அந்த கீரை நல்லா வதங்கிடும். தண்ணியை ஊற்ற வேண்டாம். உப்பு இப்போ சேர்க்க தேவையில்லை. நான் எப்பயுமே உப்பு வந்து முக்கால்வாசி சமைச்சு முடிச்ச பிறகு தான் சேர்ப்பேன். ஏன்னா நம்ம இப்போவே உப்பு சேர்த்துட்டோம்னா இதெல்லாம் காயெல்லாம் வதங்கி வரும். இல்லைன்னா அந்த கீரைலாம் வதங்கி வந்து அது வந்து உப்பு கூடிடும், சுருங்கிடுமா? ஸோ உப்பு கூடிடும். அதனால் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்படியே உங்களுக்கு சேர்க்கணும்னு அவசியம்னா கொஞ்சோண்டு உப்பு, ஒரு அரை உப்பு இப்போ போட்டுக்கோங்க. அரை உப்பு லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு இடையில இந்த கீரைக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சோண்டு இந்த சீரகம்
இது சேர்த்து அரைச்சி இந்த கீரையை சமைச்சு இறக்கும்போது இதில் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ லைட்டாக கிளறி விடணும். கீரை சமைக்கும் போது எப்பயுமே மூடி வைக்கக்கூடாது. மூடி வைக்காம ஓப்பன் பண்ணியே வச்சு சமைங்க. மூடி போட வேண்டாம். கீரை இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், மிளகாய், சீரகம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடும். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரையோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கூட்டி கொடுக்கும். பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, சுவையான தண்டுக்கீரை பொரியல் சமைச்சாச்சு. உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.